குழம்புக்கு வந்து நல்லா துளுரான கீரை தான் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப துளுரான கீரை எடுத்துருக்கிறேன். இது வந்து குச்சி இல்லாமல் கீரை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எலசான கீரையை எடுத்திருக்கேன். துவரம் பருப்பை கழுவி வச்சாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கணும். இதில் இருக்கிற நுரையெல்லாம் எடுத்துடணும். நீங்கள் குக்கரில் பருப்பை வச்சு சாம்பார் வச்சாலும் ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு அதில் இருக்கிற நுரையெல்லாம் எடுத்துகிட்டு தான் சமைக்கணும். ஒரு கப்பில் 2 தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு உரிச்சது, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த கீரை முருங்கைக்கீரைக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பருப்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்து அந்த நுரை வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கொதித்து வரும்போது இந்த நுரையை வந்து எடுத்துடணும். இதில் அழுக்கு கெமிக்கல் அது எல்லாமே வந்துடும். நம்ம எப்போ துவரம்பருப்பு சமைச்சாலும் இந்த நுரையை எடுத்துகிட்டு தான் சமைக்கணும். இப்போ எடுத்து வச்சுக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் தண்ணிக்கு பருப்பு எவ்வளோ நேரம் வேகுதுன்னு பாருங்கள். அப்படி வேகாத தண்ணியாக இருந்தால் 1 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் இன்னும் மீதி 2 விசில் வந்து சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா கொலைய வெந்துடும். இப்போ வந்து எங்கள் தண்ணியில் வந்து நல்லா பருப்பு வெந்துடும். அதனால் ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா எலசான துளுர் கீரையாக பார்த்து எடுத்துருக்குறோம். குச்சி எதுவும் இல்லாமல் உருவி வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான புளியை வந்து நம்ம பருப்பு போட்டோன்னே கழுவி வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து குக்கர் மூடி போடாமல் அப்படியே டைரெக்டாக வேக வைக்கணும். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும். இப்போ வேக வைக்கும் போதே இதுக்கு குழம்புக்கு தேவையான கல் உப்பை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சா அது கசப்பு வந்துடும். நம்ம அப்படியே தான் வேக வைக்கணும். பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்ச நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நெய்ஸாக கடையக்கூடாது, தரியாக தான் கரைக்கணும். பருப்பு வந்து ரொம்ப நெய்ஸ், கீரை வந்து ரொம்ப நெய்ஸாக கடையாமல் இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். இது ஒரு டைமுக்கு தான். 2வது டைம் வந்து இது கசப்பு வந்துடும் முருங்கைக்கீரைன்றதுனால. தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கிறேன். தாளிப்பு வடகம், சூப்பரான முருங்கைக்கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.